பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இவ்வளோ டப்பாவில் வச்சுக்கிட்டு வீடியோவில் வந்து பணத்தை முன்னே செல்ஃபோனில் போட்டு விடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. புரியுதா? யாரும் வந்து ஏமாந்து பணத்தை போட வேண்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஃபோனில் வந்து எதையுமே சரி பண்ண முடியாது. மந்திரத்தில் உட்காந்த இடத்துல மந்திரத்தை சரி பண்ண முடியாது. மனிதன் வராமல் ஒரு நோயை குணப்படுத்த முடியாது. இப்போ உங்கள் உடம்புல நோய்னா, இப்போ என் உடம்புல நோய் இருக்குது, டாக்டர் ஐயா நான் பணத்தை போட்டு விட்றேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கொடுன்னா பண்ணுவாரா? பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்றையா, இந்த நான் காசு போட்டு விட்றேன், மட்டும் காசு இருக்குது, ஃபோனில் அனுப்பி விட்றலாம், அந்த வசதியை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அனுப்பிவிட்டால் உடம்புல இன்ஜெக்ஷன் ஏறிடுமா? நம்ம வீட்லேயே படுத்திட்டா ஆகாது. அதே மாதிரி மாந்திரியத்துலேயும் தெய்வத்த இடத்துக்கு போய் தெய்வத்தை வணங்கி, எவ்வளோ தெய்வத்தை வணங்கி தெய்வத்துக்கிட்ட பணிஞ்சு நம்ம என்னோட கஷ்டம் தீரணும்னு சொல்லி நீங்கள் மனசார ஏந்தி வாங்கி போகிறீங்களோ அதுதான் பலிக்கும். நீங்கள் உட்காந்த இடத்துல செல்ஃபோனில் வாங்குறதோ குறிவில்ல வாங்குறதோ இது வந்து அவ்வளோ சாத்தியமில்லாத வேலை. ஏமாந்து பணத்தை போட்டு வந்து என்கிட்ட சொல்லாதீங்க, சரிங்களா? நிறைய பேர் வந்து நான் செல்ஃபோனில் பணம் போட்டேன், 10,000 போட்டேன், 8,000 போட்டேன், எதுவும் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை.